ஒரு எலி வந்து ஒரு முனிவர்கிட்ட போய், ஐயா ஐயா, எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு இந்த பூமியில வாடுறதுக்கு. என்னை பார்த்தா பூனை எல்லாம் துரத்துது. அதனால உங்களோட இந்த தவ சக்தியால என்னை வந்து பூனையா மாத்திருங்க அப்படின்னுச்சான். உடனே முனிவரும், ஓ அதானே கேட்குற, சரி நீ இன்னிலேருந்து பூனை ஆயிரு அப்படின்னு அந்த எலி வந்து பூனை ஆயிடுச்சான். பூனை ஆகி கொஞ்ச நாள் இருந்ததுக்கு அடுத்து ஒரு 2-3 மாசத்துல திரும்ப வந்து அந்த முனிவரை பார்த்து ஒன்று அழுதுச்சான். என்னாச்சு அப்படின்னு கேட்டாராம். ஒன்றும் இல்லை, என்னை பார்த்தா நாயெல்லாம் துரத்த ஆரம்பிச்சிச்சு. அதனால எனக்கு பயமா இருக்கு, என்ன நாயா மாத்திருங்கன்னுச்சான். சரி அவ்வளவுதானே, சரி நீ நாயா மாறிடு அப்படின்னு சொன்னாரா. நாயா மாறிடுச்சான் அந்த பூனை. இப்போ திரும்ப போயிடுச்சு. போயிட்டு அடுத்த ஒரு 2 மாசம் கழிச்சு திரும்ப வந்து அதே முனிவர்கிட்ட வருது. வந்தோடனே இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னாராம் முனிவர். ஒன்றும் இல்லை, நாயா இருக்கிற என்னை பார்த்தோன்னே இந்த புலியெல்லாம் துரத்த ஆரம்பிச்சிச்சு. அதனால என்ன புலியா மாத்திருங்க அப்படின்னுச்சான். சரி புலிதானே ஆகணும், சரி நீ புலியாயிரு அப்படின்னு சொன்னோன்னே புலி ஆயிடுச்சான். இது இப்படி போயிட்டு திரும்ப வந்து ஒரு 2 மாசம் கழிச்சு அந்த முனிவர்கிட்ட அழுதுச்சான். என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னாரா முனிவர். ஒன்றும் இல்லை, என்னை பார்த்தா அந்த வேட்டைக்காரன்லாம் துரத்துறான். அதனால வந்து நீங்கள் என்னை வேட்டைக்காரனை மாற்றிருங்க அப்படின்ட்டான். சரி வேட்டைக்காரனா மாறணும் அவ்வளோதானே, சரி போ அப்படின்னு சொல்லி வேட்டைக்காரனை மாற்றி அனுப்பிச்சி விட்டாரான். இப்படி போயிட்டு அடுத்த ஒரு 3 மாதம் கழிச்சு வேட்டைக்காரன் வந்தானான். வந்து ஒவ்வொன்றும் அழுதானான். என்ன அப்படின்னாரா முனிவர். ஒன்றும் இல்லை, வேட்டைக்காரனாக இருந்தாலும் எனக்கு இந்த புலி சிங்கமெல்லாம் அடிச்சிருமோன்னு ஒரே பயமாக இருக்கு, அதனால அப்படின்னு இழுத்துச்சான் அந்த எலி. உடனே முனிவர் டென்ஷன் ஆகி, என்னதான் உன்னை நீ இனிமே கேட்கறதெல்லாம் நான் மாத்தினாலும் நீ திரும்ப திரும்ப அந்த எலி இதயத்தோட தான் இருக்க. அதனால உருவத்துல மாறினா பிரயோஜனம் இல்லை, உள்ளத்தாலையும் உன்னோட தைரியத்தை அந்தந்த உருவத்துக்கு தகுந்த மாதிரி நீ வளர்த்துக்கிட்டு இருக்கணும். அது உன்னால வளர்க்க முடியும்.